இன்னைக்கு நம்ம வீடியோவில் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஷார்ட் ஃபார்ம் வந்து எம்ஜிஎஃப். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, the mgf of a random variable x denoted by mx of t is defined as mx of t equal to expectation of e power tx equal to for a discrete case na summation e power tx into p of x. For continuous case na integral minus infinity to infinity e power tx f of x into dx. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரீட் கேஸாக இருந்ததுன்னா எக்ஸ் வேல்யூவும் ப்ராபபிலிட்டிஸும் கொடுத்துருப்பாங்க. கண்டினியூஸ் கேஸாக இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு டூ ஃபார்முலாஸ். டிஸ்கிரீட்க்கு சமேஷன் இ பவர் டிஎக்ஸ் பி ஆஃப் எக்ஸு, கண்டினியூஸ்க்கு இன்டெக்ரல் இ பவர் டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ திஸ் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a random variable x has the PDF given by f of x equal to 1 by k 0 less than x less than k 0 otherwise. Find MGF. Second one, rth moment about the origin. Third one, mean and variance. ஸோ நம்ம ஏற்கனவே மீன் அண்ட் வேரியன்ஸ் கான்செப்ட் எக்ஸ்பெக்டேஷன் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இதில் moments based on that problem. First one, to find the MGF. So MGF equal to, the notation is mx of t equal to e of e power tx. So this is f of x values is given. So இப்போ f of x கொடுத்திருந்தாங்கன்னா it is a continuous case இல்லையா? இப்போ என்ன ஃபார்முலா? minus infinity to integral minus infinity to infinity e power tx f of x into dx. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா, ஆக்சுவலி நமக்கு லிமிட் வந்து எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 to k. ஸோ இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஹியர் 0, லெட் அஸ் அஸ்யூம் ஹியர் k வேல்யூஸ். அப்போ we can split the three integral. First integral is what? Minus infinity to 0. Second integral is 0 to k. Third one is k to infinity. So we can split the three integrals. Okay. So இப்போ ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 வேல்யூ இஸ் 0. And k to infinity value also 0, because நமக்கு கொடுத்திருக்கிற values x ஓட value 0 to k ஆயிருந்தா மட்டும்தான் 1 by k, otherwise the values will be 0. So அப்போ first integral and third integral values will be 0. Next, so second one integral 0 to k e power tx f of x into dx. So what is f of x? Equal to 1 by k. You can substitute here. So e power tx into f of x இருக்கிற இடத்துல 1 by k into dx. So this is integrating with respect to x. So இப்போ integrating with respect to x னா நம்ம k values வந்து constant. So taking outside. So 1 by k integral e power tx into dx. So e power tx integral பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா e power tx divided by இங்கே x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? t. இப்போ டிவைட் பை டீன்னு போடணும். ஸோ இப்போ இ பவர் டிஎக்ஸ் பை டி, த லிமிட் வேல்யூஸ் 0 to k, தட் இஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ அப்பர் லிமிட் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ இருக்கிற இடத்துல யூ கேன் சப்ஸ்டியூட் தி கே வேல்யூ. அதே மாதிரி லோயர் லிமிட்டு எக்ஸோட வேல்யூ இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். டி வந்து வேல்யூஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ டேக்கிங் அவுட் சைட். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 1 by kt டேக்கிங் அவுட் சைட். ஸோ 1 by kt வெளியில் எடுத்தாச்சு. ஸோ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ பவர் kt நமக்கு கிடச்சிருச்சு. லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ பவர் 0ன்னு வரும். இ பவர் 0ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் 1 by kt இன்டூ இ பவர் kt மைனஸ் 1. ஸோ இப்போ இதுதான் திஸ் இஸ் எம்ஜிஎஃப் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, rth moment about the origin. ஸோ இதுக்கு என்ன நமக்கு ஃபார்முலானா இ ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் ஈக்குவல் டு, இங்கே எக்ஸ் பவர் ஆராக இருந்ததுன்னா எக்ஸ் பவர் ஆர் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இ ஆஃப் எக்ஸாக இருந்ததுன்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டாக இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு எஃப் ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் எக்ஸ் பவர் 3னா எக்ஸ் பவர் 3 இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ். இன் ஜென்ரல் ஆர்த் மொமெண்ட் எக்ஸ் பவர் ஆராக இருந்ததுன்னா எக்ஸ் பவர் ஆர் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ dx. ஸோ இப்போ ஆஸ் யூஸ்வல் இவர் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி நம்ம ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிறது. பட் we can split the integral. ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, செகண்ட் இன்டெக்ரல் 0 to k, தேர்ட் ஒன் இஸ் k to infinity. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்த மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் அண்ட் தேர்ட் இன்டெக்ரல் ஆன்சர் வந்து 0 ஆகிடும். அப்போ ஒன்லி செகண்ட் இன்டெக்ரல் தான் 0 ப்ளஸ் செகண்ட் இன்டெக்ரல் 0 to k x power r
into f of x into dx. பட் நமக்கு f of x ஓட வேல்யூ இங்கே என்ன 1 by k சப்ஸ்டியூட் பண்ணிடணும். Okay, third integral value is 0. So இப்போ 1 by k constant you are taking outside. So அப்போ only x power r into dx. This is integrating with respect to x. So x power r நம்ம இன்டகிரல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் x power r plus 1 by r plus 1. இது வந்து பேசிக் இன்டகிரல் தான். நம்ம நார்மலாக x power n into dxனா என்ன பண்ணுவோம் x power n plus 1 by n plus 1 போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன இருக்கிற இடத்துல r இருக்குது. ஸோ அப்போ x power r plus 1 by r plus 1. லிமிட் வேல்யூஸ் 0 to k. ஸோ இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ நம்ம r plus 1 வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1 by r plus 1 டேக்கிங் அவுட் சைட். இப்போ ஒன்லி x power r plus 1க்கு மட்டும் லிமிட் வேல்யூ 0 to k சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ k எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் கேயோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நீங்கள் மறந்துட்டு ஆருக்கு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எக்ஸுக்கு கே சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு. ஸோ நமக்கு அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் 1 by k, ஆல்ரெடி 1 by r plus 1 டேக்கிங் அவுட் சைட். ஸோ ஃபர்ஸ்ட்டு அப்பர் லிமிட்டு எக்ஸுக்கு கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கே பவர் ஆர் ப்ளஸ் 1 கிடைக்கும், மைனஸ் எக்ஸுக்கு நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ ஒன்லி திஸ் இஸ் ஆஃப்டர் தட். ஸோ எகெயின் வி ஹவ் டு எலிமினேட் திஸ். இப்போ நம்ம கே பவர் ஆர் ப்ளஸ் 1 வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா கே பவர் ஆர் இன்ட்டு கே பவர் 1 இல்லையா. ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோன்னா இங்கே ஆல்ரெடி நமக்கு டினாமினேட்டரில் ஒரு கே இருக்குது. ஸோ இந்த கேயும் டினாமினேட்டர் கேயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் 1 by r plus 1 இன்ட்டு k power r. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ e of x power r equal to k power r divided by r plus 1. ஓகே, ஸோ இப்போ இது வந்து this is rth moment about the origin. ஸோ இப்போ திஸ் இஸ் ஆஸ் யூஷுவல் இன்டெக்ரல் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்மளோட லிமிட் வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எந்த லிமிட்டுக்கு 0 கிடைக்கும்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இன்டெக்ரலை இன்டெகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நமக்கு இ ஆஃப் எக்ஸ் பவர் ஆரோட ஆன்சர் k power r by r plus 1. So this is name it as equation 1. So இதை நான் ஏன் name it as பண்ணுறோன்னா from this equation இதை வச்சு நம்ம subdivision 3 find out பண்ணலாம். That is mean and variance find out பண்ணலாம். So next third one, to find mean and variance. ஸோ ஜென்ரலாக மீனோட ஃபார்முலா என்ன மீன் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ். இதுதான் நமக்கு மீனோட ஃபார்முலா. வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு. திஸ் இஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம எகெயின் மறுபடியும் நம்ம இன்டெக்ரல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்லேருந்து ஆர் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு மீன் வேல்யூ கிடச்சிரும். ஸோ பாருங்கள் ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் ஈக்குவல் டு k power r by r plus 1. இங்கே நம்ம r இருக்கிற இடத்துல 1 போட்டோன்னா e of x ஓட வேல்யூ கிடைக்கும். r இருக்கிற இடத்துல 2 போட்டோன்னா e of x ஸ்கொயர்டோட வேல்யூ கிடைக்கும். ஸோ எந்த வேல்யூ கேட்குறாங்களோ அந்த வேல்யூவை நம்ம r இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த கொஸ்டினில் மீனும் வேரியன்ஸும் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. மீனோட ஃபார்முலா e of xன்றதுனால நம்ம r இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ rக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் k power 1 by 1 plus 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ k by 2ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன மீன் ஈக்குவல் டு கே பை 2. கிளியரா? ஓகே. ஸோ வேரியன்ஸ்ன்றது நமக்கு என்ன நோட்டேஷன் சிக்மா ஸ்கொயர்டு. இதை மறந்துடக்கூடாது. வேரியன்ஸுக்கு நோட்டேஷன் சிக்மா ஸ்கொயர். ஃபார்முலா என்னன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ ஆல்ரெடி இ ஆஃப் எக்ஸோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கே பை 2. ஸோ அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம் ஈக்குவேஷன் 1ல் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ என்ன கிடைக்கும் r equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா k பவர் 2 by 2 plus 1 என்ன வரும் k பவர் 2 by 3ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ e of x ஸ்கொயர்டோட ஆன்சர் k பவர் 2 by 3. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் e of x ஸ்கொயர்டு. ப்ரீவியஸில் e of x ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் வேரியன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா k ஸ்கொயர்டு by 3 மைனஸ் e of x இருக்கிற இடத்துல k by 2 the whole ஸ்கொயர்டு. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா k by 2 ஹோல் ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம் k ஸ்கொயர்டு பை 4ன்னு எழுதலாம். ஸோ நியூமரேட்டர் நமக்கு சேமாக இருக்குது, பட் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ யூ ஹாவ் டு டேக்கிங் எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். 3க்கும் 4க்கும் எல்சிஎம் என்ன எடுக்கலாம் 12. திஸ் இஸ் 4 டைம்ஸ் 4k ஸ்கொயர். திஸ் இஸ் 3 டைம்ஸ் 3k ஸ்கொயர்டு. இப்போ 4k ஸ்கொயர்ட் மைனஸ் 3k ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன k ஸ்கொயர்டு பை 12. ஸோ அப்போ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார்
வேரியன்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த கொஷினில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் இருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க முடியும். வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா நமக்கு சிக்மா. ஸோ என்ன பண்ணணும், சிக்மா கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே ஸ்கொயர்டு பை 12ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே ஸ்கொயர்டு நமக்கு என்ன கிடைக்கும், கே பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஆன்சர். ஸோ இப்போ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் ஈக்குவல் டு 1ன்னு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். வேரியன்ஸுக்கு ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி வேரியன்ஸ் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் வேல்யூஸ். ஓகே, இன்னும் இ ஆஃப் எக்ஸ் பவர் 3 அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர் இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் பவர் 3 கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.